வீட்ல இட்லி, தோசைக்கு அரைக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. வெளியில வாங்கினா என்னென்னமோ கலக்குறாங்க. தொடர்ந்து வீட்லயே நம்ம அரைப்போமே! தெரியாதவங்களுக்காக எப்படி இட்லி அரைக்கணுன்றத நான் சொல்றேன் நானு. நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னாக்க, இட்லிக்கு நான் 2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 4 கொட்டை முத்துன்னு சொல்ற ஆமணக்கு விதை. இதையெல்லாம் கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் இத ஊற வச்சுக்கணும். 4 மணி நேரம் கழிச்சு முதல்ல உளுந்தையும், வெந்தயத்தையும், இந்த ஆமணக்கு விதை இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைக்கணும். ஒரு வெண்ணெய் போல் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த வெண்ணெய் போல் அரைச்ச இந்த உளுந்தை நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடணும். இதுக்கப்புறமா அரிசியை நம்ம இதில் நம்ம போட்டு நம்ம ஆட்டணும். நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். இதை நல்லா நம்ம அரைக்கணும். எந்த அளவுக்குனாக்க ரவை பதத்துக்கு இது அரைச்சா போதுமானது. ரவை பதத்துக்கு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சிருக்கிற இந்த உளுத்தம் பருப்பையும் இந்த அரிசியோடையே சேர்த்து ஒரு சுற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இறக்கினா கூட சரி, இப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ணால் கூட இதை கையால் நம்ம கலந்து விட்டாக்க இது ஃபெர்மெண்டேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க விட்டாக்க ஃபெர்மெண்ட் ஆகிடும். இப்போ இட்லி வாத்து பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இது சட்னியோடையோ சாம்பாரோடையோ சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் 2 பேருக்கு உண்டான அளவு தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் நான்.